ஹலோ நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது இரவில் தூங்கும் முன் பால் குடித்தால் கிடைக்கும் அதிசயமான ஆரோக்கிய நன்மைகள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில முக்கியமான பழக்கங்களை கட்டாயம் கடைபிடித்து வருவோம். சிலர் இதில் உள்ள நற்குணங்களைத் தெரிந்தோ பலர் தெரியாமலே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் இன்றைக்கு இரவு நேரங்களில் தூங்கும்போது பால் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து இங்கே அறிந்து கொள்வோம். பால் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். நம்மில் பலருக்கு இரவு நேரத்தில் பால் குடித்தால் மட்டுமே தூக்கம் வரும் என்பார்கள். ஆம், பாலில் உள்ள ட்ரைடோபான் என்ற அமினோ ஆசிட் தூக்கத்தை வரவழைக்கிறது என சில ஆய்வுகள் கூறுகின்றனர். ஆம், நமது உடலில் தூக்கத்தை வரவழைப்பதற்கு மெலடோனின் மற்றும் செரோடோனின் என்ற ஹார்மோன் முக்கியமானது என்பதால் பால் குடிப்பதன் மூலம் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதனால்தான் இரவு நேரத்தில் பால் குடிப்பதன் மூலம் நல்ல தூக்கம் வரக்கூடும். இது அனைவருக்கும் பொருந்துமா என்பது கேள்விக்குறிதான். சில உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதால் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படும் நபர்களுக்கு இரவில் பால் குடிப்பது ஒத்துக்கொள்ளாது. இரவு தூக்கத்தையே முற்றிலும் கெடுத்துவிடும். தினமும் இரவு நேரங்களில் பால் குடிக்கும்போது இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் உடலின் புரதங்கள், தசைகள், என்சைம்கள் வலுப்பெறவும் உதவியாக உள்ளது. மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக உள்ளது. மேலும் சூடாக பால் குடிக்கும்போது தேவையில்லாத நொறுக்குத் தீனிகள் சாப்பிடுவதை தவிர்க்க முடியும். இரவு நேரங்களில் தூங்க செல்வதற்கு முன் பாலில் தேன் கலந்து குடிக்கும்போது செரிமானம் சீராக இருக்க உதவியாக இருக்கும். பாலில் உள்ள கால்சியம் சத்துக்கள் எலும்புகள் வலுப்பெறவும் உதவியாக உள்ளது. பாலில் புரோட்டீன் மற்றும் லாக்டியம் போன்ற சத்துக்கள் உள்ளதால் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இதனால் இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கு பேருதவியாக இருக்கும். இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக பால் குடித்து வரும்போது இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதோடு சருமத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்றுகிறது. இதுபோன்று பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய பாலை தினமும் குடித்து வந்தால் உடல் வலுப்பெறவும். மேலும் இதில் அதிகளவு புரோட்டீன் சத்துக்கள் உள்ளதால் அதிகமாக உட்கொள்ளும் போது உடல் எடையையும் அதிகரிக்கும். எனவே தேன், மிளகு, கிராம்பு கலந்து சாப்பிடுவது நல்லது. ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலை குடிப்பது நல்ல அளவு தூக்கத்தை பெற உதவுகிறது. இயற்கையில் பாலில் டிரிப்டோபான், மெக்னீசியம் மற்றும் மெலடோனின் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது தூக்கம் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க உதவுகிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பாலில் புரத சத்து நிறைந்திருப்பதால் அது விரைவான வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவுகிறது. இதனால் இது கலோரிகளை வேகமாக எரிக்க உதவுகிறது. புரத சத்து மட்டுமல்ல, பாலில் கால்சியம், வைட்டமின் டி மற்றும் லினோலெனிக் அமிலம் ஆகியவையும் உள்ளன. அவை வளர்ச்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்துவதன் மூலம் கூடுதல் கிலோ எடையை இழக்க உதவுகின்றன. ஆற்றல் கிடைக்க தினமும் ஒரு கிளாஸ் சூடான பாலுடன் உங்கள் நாளை தொடங்கினால் அது புரதத்தை கொண்டிருப்பதால் தசையை வலுவடையச் செய்யும். தசையை வளர்ப்பதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான ஆற்றல்களையும் தருகிறது. மேலும் நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க ஒவ்வொரு நாளும் குறைந்த கொழுப்புள்ள பாலை உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க உதவும் என்று உங்களுக்கு தெரியுமா? முயற்சி செய்து பாருங்கள். நல்ல தூக்கம். படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பால் குடிப்பதால் உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். வெறுமனே பால் குடிக்க பிடிக்காதவர்கள் மஞ்சள், சுக்குப்பொடி, மிளகு, தேன், பனங்கற்கண்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து உங்களுக்கு பிடித்த சுவையில் அருந்துங்கள். இதை முயற்சி செய்து பாருங்கள். மலச்சிக்கலை சரிசெய்ய உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் ஒரு கிளாஸ் சூடான பால் குடித்தால் போதும். இது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபட உதவும். இரவில் பால் குடித்துவிட்டு படுத்தால் செரிமானக் கோளாறு ஏற்படும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. மருத்துவர்கள் பெரும்பாலும் இரவில் பால் குடிப்பதையே பெரிதும் பரிந்துரைக்கிறார்கள். உங்கள் சருமத்திற்கு பால் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள். பால் உங்கள் எலும்பு ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் நிறத்திற்கும் சருமத்திற்கும் ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது. நிறைவான ஊட்டச்சத்துக்கள். பால் ஒரு ஊட்டச்சத்து சக்தியாகும். இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் பி12,
கால்சியம் மற்றும் புரதம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. ஆரோக்கியமான சருமத்தை பராமரிப்பதில் இந்த ஊட்டச்சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தோல் செல் உற்பத்திக்கும் பராமரிப்புக்கும் பால் உதவுகிறது. அதே சமயத்தில் வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தி ஆதரவையும் வழங்குகிறது. நீரேற்றம் ஆரோக்கியமான பளபளப்பான சருமத்தை பெறுவதற்கு சரியான நீரேற்றம் முக்கியமானது. பால் முதன்மையாக நீராலானது. இது ஒரு இயற்கை ஹைட்ரேட்டராக அமைகிறது. சருமத்தின் ஈரப்பதம் சமநிலையை பராமரிக்கவும் வறட்சி மற்றும் எரிச்சலை தடுக்கவும் நன்கு நீரேற்றமாக இருப்பது முக்கியம். கொலாஜன் பூஸ்ட் கொலாஜன் தோல் நெகிழ்ச்சி மற்றும் இளமை தோற்றத்திற்கு பிரதான காரணமான புரதமாகும். பாலில் உள்ள புரத உள்ளடக்கம் கொலாஜன் உற்பத்திக்குத் தேவையான அமினோ அமிலங்களை வழங்குகிறது. வயதாகும்போது கொலாஜன் உற்பத்தி குறையும். இதை சரிசெய்வதற்கு பால் உதவுகிறது. இது உறுதியான, மிருதுவான சருமத்திற்கு வழிவகுக்கும். குறைந்த வீக்கம் பாலில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது எரிச்சலூட்டும் சருமத்தை ஆற்றும். முகப்பரு அல்லது ரோசாசியா போன்ற நிலைமைகள் உள்ளவர்களுக்கு பால் குடிப்பது சிவத்தல் மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும். இயற்கையான நன்மைகள் பாலில் காணப்படும் லாக்டிக் அமிலம் சருமத்திற்கு மென்மையான எக்ஸ்ஃபோலியண்டாக செயல்படுகிறது. இது இறந்த சரும செல்களை அகற்றவும் துளைகளை அகற்றவும் மென்மையான நிறத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. சீரற்ற தோல் அமைப்பு அல்லது முகப்பரு பாதிப்புள்ள சருமம் உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யூவி சேதத்திலிருந்து பாதுகாப்பு பாலில் வைட்டமின் டி இருப்பதால் சூரியனில் இருந்து வரும் புற ஊதா கதிர்வீச்சின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளுக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்க முடியும். இது சன்ஸ்கிரீனுக்கு மாற்றாக இல்லாவிட்டாலும் உங்கள் உணவில் பாலை சேர்த்துக்கொள்வது சூரிய ஒளியால் ஏற்படும் பல தீங்குகளில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்கிறது. ஆக்சிஜனேற்ற நன்மைகள் பாலில் செலினியம் போன்ற ஆன்டிஆக்சிடென்ட்கள் உள்ளன. இது ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறது. இந்த பாதுகாப்பு இளமை தோற்றத்தை பராமரிக்கவும் முன்கூட்டிய வயதானதை தடுக்கவும் உதவும். நன்றி நண்பர்களே. வரும் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பை பாய்.